சொந்தமாகணுமா? பெத்த குழந்தைய விட்டுட்டு அடுத்தவனுக்கு போய் இந்த நாடு நகரம் சொந்தமாகணுமா? அப்புறம் நம்ம 10 மாசம் முக்கு சுக்குத்தி முக்கி வெத்த பிள்ளை அவனை போய் தொண்டு வேலை தான் செஞ்சுட்டு இருக்கணும். இங்க பாரு, கடைசி வரலுமே பெத்த பவுத்துல பெத்த குழந்தை அந்த மணிகண்டனுக்கு சொந்த வேலை தான் செய்யணும். சரியா? ஆனா சொல்றது பரவாயில்லடி. காட்டுல இருந்த குழந்தை வந்து நாடு ஆளப்படணும். காட்டாண்டவன் நாடு ஆளணும். அவனுடைய வயிற்றுல பிறந்த நாடு ஆள பிறந்த குழந்தை பக்கத்துல தொண்டு வேலை செய்யணும். அப்படி இருக்கணுமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒரு நாள் ஆகக்கூடாது, இருக்க கூடாது. நான் உனக்கு நல்லதான் சொல்லுவேன், எதுவும் சொல்ல மாட்டேன். அதனால இப்ப ஏன் என்ன பண்றேன்னா, என்ன பண்றது, உனக்கு மாய தலைவலி வந்தது போல நடி. என்ன பண்ற தெரியுமா? மாய தலைவலி வந்துச்சு, எனக்கு மண்டையே பொழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உன்னுடைய முதல் மகனாகப்பட்ட மணிகண்டன் இருக்கான் பாத்தியா, அவங்கிட்ட கூப்பிட்டு, மகனே எனக்கு மாய தலைவலி வண்டியை புழக்குது, அதனால இனிமேல் என்னால எனக்கு இந்த தலைவலி தாங்க முடியல, நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட நீ அழுது புலம்பனேனா என்ன வைத்தியரை கூட்டிட்டு வந்து கேட்டாலும் கூட அந்த புளிப்பால கொடுத்தாதான் இந்த தலைவலி தீரும்னு அந்த வைத்தியர் சொல்லுவாரு. அதனால அந்த காலகத்துக்கு போவா அவன் புளிப்பால் கொண்டு வருவானா வரத்துக்குள்ளார புளிப்பால மடிய புடிச்சு பித்துனா புளி கம்மியா இருக்கும், கம்முன்னு இருக்காது. அதனால அவன் செத்து போயிருவான். 10 மாசம் முக்கிய பண்ண அந்த பையனுக்கு சொல்றது ரைட். என்ன சொல்றீங்க? என்னடி சொல்றீங்க? என்னடி சக்கரத்து வாயில என்னதான் வச்சிருக்கிற சொல்லு. நான் சொன்னது ரைட்டா தப்பா? ஐயோ அப்ப, ஐயோ சாமி, ஐயோ ஐயோ அப்பே, ஐயோ தலை வலிக்குதுங்க, என்னங்க நல்ல செய்தி சொல்லான்னு வந்தேன். நல்ல செய்தி சொல்ல வந்தேன். ஏன் இப்படி மயங்கி மயங்கி கீழே விழுகிறாய்? ரொம்ப வலிக்குதுங்க, ஒரு அடிக்கால எடுத்து. நல்ல செய்தி என்னங்க? நல்ல செய்தியா? ஆமா. என்னங்க சொல்லுங்க, என்னங்க? ஐயோ அப்பா, இந்த மகன் நம்முடைய மகனா இருக்கிறான் அல்லவா, மூத்த மகன் மணிகண்டன். மணிகண்டனுக்கு நம்முடைய பந்தள தேசத்தை மணிமுடி சுட்ட வேண்டும். அதனுக்கு நாட்டு தேவி தேவி பொறுமை பொறுமை எந்திரி. தப்பா தவற சொல்லிருக்கான். மகனுக்கு நாட்டை பட்டகட்டுன்னு சொன்ன தப்பா? அதுக்கு ஏமா உனக்கு இப்படி இருக்குது? என்னதான் இருக்கு, எப்படிதான் இருக்குது? இதோ மகாராணி அம்மாவிற்கு மாய தலைவலி ஆகப்பட்டது ஏற்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த மாய தலைவலியை நீக்குவதற்கு வைத்தியரை அழைத்து கேட்டோம். மாய தலைவலியை நீக்குவதற்கு கானகத்திற்கு சென்று அந்த புளிப்பாலை கொண்டு வந்து புளிப்பாலை அந்த மூலிகையை கலந்து கொடுத்தால் அந்த மாயத்தலைவலி இந்த மகாராணி அம்மாவிற்கு நீங்க வேண்டும் என்கிறார்கள். அதற்காக இந்த மணிகண்டனாகப்பட்ட உங்களுடைய மகனை மனைவிக்கு புளிப்பால் கொடுத்து தலைவலி சரியாகும். அதனால இப்போது புளிப்பால் வேண்டுமா? போறீங்க ஏங்க, நான் தான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க அரண்மனையில எல்லாம் பொம்பளைங்களா? இப்பொழுது மனைவியாகப்பட்டவளுக்கு மாய தலைவலி, தலைவலியை போக்குவதற்கு புளிப்பால் வேண்டும். புளிப்பால் எடுப்பதற்கு நாடகம் செய்கிறேன். நாடகம் செய்து புளிப்பால் எடுத்து வருகிறேன். நீங்க எல்லாம் போகாதீங்க, வேணாம். நான் போக விட்டு வேறு யார் போகுது? ஏன் இப்படி அழகுன சிந்தனையாக இருக்கிறேன்?
என்னவென்று சொல்வது உன்னுடைய தாயா இருக்கிறாளே உன்னுடைய தாயாகப்பட்டவளுக்கு என்னவென்று தெரியவில்லை. தம்பி சாமி இந்த கடைசி நேரத்துல கொஞ்சம் சத்தம் உன்னுடைய தாயாகப்பட்டவளுக்கு மாய தலைவலி மண்டையை பிளக்கிறதா. அதனால அரண்மனை இருக்கக்கூடிய ஆயிரம் வைத்தியர்களை கூப்பிட்டு கேட்க வைத்தியர்கள் என்ன சொன்னார்கள்? வந்திருக்கக்கூடிய தளபதியாகப்பட்டது இந்த தளபதி நீக்க வேண்டும் என்றால் கானகத்திற்கு சென்று புலிப்பால் எடுத்து வந்து அந்த புலிப்பாலை அறிந்தால் மட்டுமே இந்த தளபதி நன்றாக வேண்டும் சொல்லிவிட்டார். தாய் நோயை தீர்க்க வேண்டி இந்த தலைவலி நீக்க வேண்டும் என்றால் புலிப்பால் வேண்டும். கானகத்துக்கு சென்றால் புலியை நம்ம தொட்டா புலி நம்மளை கொல்லாம விடுமா? அதனால என்னை கொண்டு விடும். என்ன செய்வது? எப்படி புலிப்பால் கொண்டு வருவது என்று கலங்குகிறாய் தந்தையே. மனச்சூழலாக இருக்கிறது. அண்ணா அண்ணா கொஞ்சம் அடமலாகி நான் கடைசி நேரத்தில் தயவு செஞ்சு கவலை கொள்ள வேண்டாம். இவர் தாய் நோய் தீர்க்கவே நானே கானகம் சென்று வருகிறேன். இப்பொழுது எனக்கு பிறந்த ஒரே வீரமகனை நிரூபித்திருக்கிறாய். அதனால கானகத்துக்கு நீ சென்று வருகிறாயா? மகனே வேண்டாம். எனக்கு பிறகு இந்த நாட்டினை ஆள்வதற்கு மூத்த மகனாகப்பட்ட நீ மட்டும்தான் இருக்கிற. நான் எல்லாம் வாழ்ந்து முடித்து விட்டேன். அதனால நான் கானகத்திற்கு சென்றாலும் சரியே அந்த புலி என்னை கொன்றாலும் சரியே நானே கானகத்திற்கு சென்று நானே மாண்டு சென்று நீயோ பச்சை குழந்தை 5 வயது குழந்தை. நீ கானகத்துக்கு சென்றால் புலிக்கு இரையாகி விடுவாய். அதனால நீ போக வேண்டாமடா மகனே அப்படி என்று உரைக்கிறாய். தாய் நோய் தீர்க்கவே நான் போய் வருகிறேன். அதனால தாயின் தலைமையை தீர்க்க வேண்டி நானே சென்று வருகிறேன். எங்க அம்மா கிட்ட சொல்லிடு. என்ன சொல்ல போயதான் திரும்பியா? உண்மைதான். அவட்டு மகனே வருகிறேன். பார்த்து மதனத்தோடு போய் வா. அம்மா மகனே வடிகட்ட. ஐயோ ஐயோ அம்மா அப்பா ஐயோ சாமி ஒண்ணும் அழியலையே. மகனே மகனே கவலை கொள்ள வேண்டாம். அப்பா உன் மகனாகி நான் மணிகண்டன் நானே சென்று கானகத்தில் உள்ள புலியின் பாலை கொண்டு வருகிறேன். அதான் முடியும் சாமி. ஆகட்டும், நான் வருகிறேன். ஒண்ணும் முடியலப்பா. நான் போய் வருகிறேன். அப்படியே ஆகட்டும். நான் வருகிறேன் தாயே. போயிட்டு பத்திரமா வா சாமி. காப்பாத்துறது உன்னோட கையில தான் இருக்கு. இளைய என்னுடைய தமையன் இருக்கிறான். அவனை பார்த்து கொண்டு இரு. நான் இந்த மணிகண்டன் நான் போய் வருகிறேன். அப்படியே ஆகட்டும். சீக்கிரமா போயிட்டு வா சாமி. அந்த கானகமா